ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம நிந்தைக்குள் இராதபடி நம்ம தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமானால், நிந்தை நம் குடும்பத்தை விட்டு விலக வேண்டுமானால், இந்த வசனத்தின்படி அந்த பெலிஸ்தன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆமேன். பழைய ஏற்பாட்டில் எப்பொழுதுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே மனிதர்கள் மாம்சமும் இரத்தமும் யுத்தம் பண்ணுவார்கள். டைரக்டாக மனிதர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். அதே தான் இன்னைக்கு கோலியாத் யுத்தம் பண்ணுகிறான். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் கிடையாது. வான மண்டலத்தில் போராடுகிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமேன். அதிகாரங்களோடு, எல்லா துரைத்தனங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த நிந்தை மாற வேண்டுமானால், நம் குடும்பத்தில் இருக்கிற நிந்தை மாற வேண்டுமானால், நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் நமக்கு வருகிற நிந்தை மாற வேண்டுமானால், இந்த பெலிஸ்தன் கொல்லப்பட வேண்டும். அதாவது கோலியாத்தின் கிரியைகள் கொலை செய்யப்பட வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கண்டிப்பா ஒரு விடுதலை கொடுத்து சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு நம் குடும்பத்தில் இருக்கிற நிந்தைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஆமேன். இந்த கோலியாத் யார்? இந்த அடிமைத்தனத்தின் ஆவி யார் என்று பார்த்தால், அடிமைப்படுத்த நினைக்கிற ஆவி, நிந்திக்கிற ஆவி, நம்மை பயப்படுத்த நினைக்கிற ஆவி, நம்மை கலங்க பண்ணுகிற ஆவி, அது மாத்திரமல்ல நம்முடைய வருமானத்தை திருடுகிற ஆவி, அது மட்டும் இல்ல நம்முடைய குடும்பத்தையே திருட நினைக்கிற ஆவி. இது நிமித்தம், இது அடிமைப்படுத்துறதுனால, பயப்படுத்துறதுனால, குடும்பத்தை திருடுறதுனால, பொருளாதாரத்தை திருடுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிந்தை விடுகிறது, நிந்தை விடுகிறது. அப்போ இந்த ஆவியின் கிரியைகளை அழித்து ஜெபித்தால் நிந்தை மாறும். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனத்தில் யாருக்கும் அந்த தைரியம் இல்லை. ஆனால் அன்றைக்கு தாவீதுக்கு மாத்திரம்தான் இருந்தது. காரணம், அவன் அபிஷேகம் பெற்றவன். அதனால் அவனுடைய கண்களுக்கு தெரிந்தது. இன்றைக்கு நம்ம எல்லாம் அபிஷேகம் பெற்றவர்கள் இல்லையா? நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் நிந்தையை கொண்டு வருகிற, நிந்திக்கிற இந்த கோலியாத்தின் நாவி, அடிமைதனத்தின் நாவி, பயப்படுத்துகிற ஆவிகளை நம்மை கண்டறிந்து அவனுடைய கிரியைகளை அழித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பது மாத்திரமல்ல, நிந்தைகள் மாறும். நிந்தை மாறும். ஆமேன்.